ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், பீப்புள்ஸ் வந்து இப்படி பிளாஸ்டிக் பாட்டில்லாம் போட்டு போயிருக்காங்க டூரிசம் பிளேஸில். க்ளோ கார்டன்றது தமிழ்நாடு டூரிசத்தோடது. இங்கே பிளாஸ்டிக் பாட்டிலாம் போடும்போது இதுக்கு கடுமையான ஃபைன் போட்டால் தான் மக்களும் அந்த டிசிப்ளினுக்கு வருவாங்க. கவர்மெண்ட் என்னை பொறுத்தவரையிலும் கடுமையான ஃபைன் போடணும். டூரிசம் பிளேஸை வந்து நீட்டாக வச்சுருந்தா தான் வெளிநாட்டிலேருந்து டூரிசம் வருவாங்க. ஒன்றும் இல்லை, வெளிநாட்டில் வந்து ஒரு பாழடைஞ்ச பில்டிங்கை சரி பண்ணி அதை வந்து $50 $60 அப்படின்னு சொல்லி சுற்றி காட்டுறாங்க. நம்ம நாட்டில் இல்லாத அரண்மனையாக. ஹலோ கேஷ், நான் ஒன்று சொல்கிறேன்னே தப்பாக எடுத்துக்காதுங்க. இது வந்து மகாபலிபுரத்தில் உள்ள நான் டூரிஸ்ட் பிளேஸில் இருக்கேன், க்ளோ கார்டன்ற இடத்துல. ஒரு ஜென்ரலாக ஒன்று சொல்லிடுறேன். நம்ம நாடு வந்து நம்ம வீடு மாதிரி பாதுகாக்கணும். சுத்தமாக நம்ம வீட்டை எவ்வளோ சுத்தமாக பாதுகாக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம நாட்டில் உள்ள டூரிஸ்ட் பிளேசஸை நம்ம தான் சுத்தமாக பார்த்துக்கணும். நாங்கள் இப்போ ட்ரெயின் ஏற போகிறோம். இன்னும் கொஞ்சம் தள்ளி ஏறணும். ஏறுறது வந்து பாருங்கள், ஜாலியாக ஏறி போகிறோம். இப்போ ஜாலியாக ட்ரெயினில் போகிறோம் பாருங்கள். அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம். ட்ரெயினில் போகிறேன் பாருங்க. ஹாய், என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் அவங்க. ஹாய் சொல்லுப்பா. எந்த ஏஜாக இருந்தாலும் டாய் ட்ரெயின் வந்து ஸ்பெஷல் தானே. எஸ், எந்த ஏஜாக இருந்தாலும் குழந்தைய மாறிடணும். அப்போ தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பாருங்க, வைசாலி ஆராதனா பின்னாடி பாருங்க. பாருங்க, குழந்தைகள்லாம் என்ஜாய் பண்ணுறோம். அதோட சேர்ந்து நாங்களும் என்ஜாய் பண்ணுறோம் ஓடும்போது. ஆமாம், விளையாட எதுவும் இல்லை கைஸ். குழந்தையா இப்போ இல்லையேன்னு நான் வருத்தப்படுறேன். அதுங்களுக்கு தான் நிறைய விளையாட்டுறதுக்கு இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி ராட்டனங்கள்லாம் இருக்கு. அந்த பாருங்க, குட்டி குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்கு 5 வயசுக்குள்ள உள்ள குழந்தைகள்லாம் வந்தால் ஜாலியாக அதில் அந்த ஸ்விம்மிங் பண்ண வைக்கலாம். நல்லா இருக்கு. அதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். டேஸ்ட் எப்படின்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். பியூர் வெஜிடேரியன் ஹோட்டலு, நல்லாயிருக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, ஃபுட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தா தான். ஆர்டர் பண்ணியிருக்கோம். எத்தனை டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கோம்? நம்ம 5 டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கோம்ப்பா. அது வந்தவுடனே காமிக்கிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். ஓகேவா? இதுக்கு பேர் பார்பரோசாவாம்ப்பா. என் வாயிலே நுழையில, ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க. ஏதோ பாஸ்தா மாதிரி இருக்கு. பாஸ்தா தான், ஆனா அவங்க பேர் வச்சிருக்காங்க இந்த ஹோட்டல்ல பார்பரோசாவாம். பேர் எப்படி இருக்கு? ஆனா வந்து இந்த ஹோட்டல்ல வந்து சர்வீஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்குப்பா. கேக்க சூப்பர் ஃபாஸ்டா இருக்கு. டக்கு டக்கு டக்குன்னு வருது கேட்டதெல்லாம். இதுக்கு பேர் பார்பரோசா. ஆனா குவாண்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா வெயிட் டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் எப்படி இருக்குப்பா? நீ சொல்லுடா. சொல்லலாம் சார், டேஸ்ட் ஓகேவா? எப்படிடா இருக்கு டேஸ்ட்? சூடா இருக்கு. டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இதுக்கு பேர் பார்பரோசாவாம். எனக்கு என் மைண்டில் என்ன திரும்ப வருது, பார்பர் கடை தான் வருதுப்பா அப்படின்ட்டு. பேர்லாம் வித்தியாசமாக இருக்குது கைஸ் இதில். ஆனால் ட்ரிபிள் டோஸ் கமர்கட் கைஸ், இதுக்கு பேர் ட்ரிபிள் டோஸ் கமர்கட்டா? பேரே வித்தியாசமா இருக்கு கைஸ். ஒரு ஜூஸ் பேர் கமர்கட்டுன்னு வருது பாருங்க. ட்ரிபிள் டோஸ் கமர்கட்டா. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா ஃபர்ஸ்ட். கமர்கட் இருக்குங்க. ஓ, உள்ள கமர்கட்டு நிஜமாவே இருக்குமா? கமர்கட்டு ஜூஸாம்பா, நான் கேள்விப்பட்டதே இல்லை. ட்ரிபிள் டோஸ் கமர்கட்டாம் பேர் பாருங்க. வித்தியாசமா ஜூஸ். கமர்கட்டுன்னு அந்த வெள்ளத்துல பண்ணிருப்பா. நம்ம அந்த இதெல்லாம் நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது சாப்பிட்டுருக்கோம். எப்படி இருக்கு டேஸ்ட்? இது கிரான்பெரி கோகோனட் வாட்டர் லெமன். இது என்னென்ன இருக்கு சொல்லு. கிரான்பெரி கோகோனட் வாட்டர் லெமன். பாத்தீங்களா, அது இருக்கான். டேஸ்ட் நல்லா இருக்கா? எப்படி பாருங்க, சூப்பரா இருக்கும். என்ன டேஸ்ட் பாருங்க, எப்படிப்பா இருக்கு டேஸ்ட்? கிரான்பெரிக்கு பிடிச்சவங்க ரொம்ப நல்லா கிரான்பெரி டேஸ்டாவே இருக்கு. ஓகே, லைட்டா புளிப்பு இருக்கு, கூலா இருக்கு. எனக்கு லைட்டு புளிப்பு தன்மை கொடுக்குறது ஏதோ ஃப்ரூட்ஸ். கிரான்பெரி அதனால அந்த மின்டி. இது வந்து எங்க இருக்கு? மகாபலிபுரம். எதுக்கு நியர்பை டூரிஸ்ட் பிளேஸ் சொல்லிடுங்க. ஷோ டெம்பிள் இருக்கு, அப்புறம் பட்டர் பாலுக்கு பக்கத்துல இருக்கு க்ளோ கார்டன். ஓகே, கேட்டிங்களா கைஸ்? பக்கத்திலே இருக்கு வெஜிடேரியன் ஹோட்டல். இன்டோர் இருக்கு இந்த ஹோட்டல்ல, அவுட்டோரும் இருக்கு. வெளியில இருந்து உட்காந்து 100% வெஜிடேரியன். பேரெல்லாம் விதவிதமா இருக்கு. நீங்க வந்து இங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். பிஸ்தா, அப்புறம் வந்து பாஸ்தா. நீங்க பேரெல்லாம் வெஜிடேரியன்ல விதவிதமா இருக்கு. ஃபாரின் ரேஞ்சுக்கு இருக்கு. நீங்க வந்து இங்க வந்து என்ஜாய் பண்ணி வாயிலே நுழையில கைஸ். இந்த பையன் ஏதோ சொல்றாப்ல, திருப்பி சொல்றாப்ல. என்னப்பா வைஷாலினி, அதை திருப்பி சொல்லு.
புல்டு ஜாக் ஃப்ரூட் டாக்கோஸ். புல்டு ஜாக் ஃப்ரூட் புட்டா டாக்கோ. புல்டு ஜாக் ஃப்ரூட் டாக்கோஸாம்பா. எப்படி இருக்கு பாருங்க. அதாவது ஜாக் ஃப்ரூட்ல பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அப்பளத்தை மடிச்சு வச்சு எல்லாமே பெண்ட் பண்ணி அதாவது நான் ஏதோ குருட்டாம்போக்குல சொன்னேன், அதுதான் அந்த குழந்தையும் சொல்ற பாருங்க. ஏதோ அப்பளத்தை மடிச்சு வச்சு அது அப்படியே அதுக்குள்ள ஏதோ மசாலா ஜாக் ஃப்ரூட்லாம் வச்சு மசாலா தடவி தக்காளி எல்லாம் வச்சு க்ரீம் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் தான் புல்டு ஜாக் ஃப்ரூட் என்னப்பா டாக்கோஸாம்பா. அப்பா பிஸ்கெட்ல தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு கொத்தமல்லி தூவி கொடுத்தாப்புல இருக்குப்பா. கார்லிக் பிரெட் தான் பேரு மிஸ்டர் பீன் நாச்சோஸ். அப்பா இதுக்கு பேர் வந்து மிஸ்டர் பீன் நாச்சோஸாம்பா. மிஸ்டர் பீன் பார்த்துருக்கீங்களே கார்ட்டூனை, அந்த கார்ட்டூன் கேரக்டரே அந்த ஃபுட்டுக்கு வச்சுருக்காங்க. இது சாப்பிட்டு அந்த பசங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, டேஸ்ட் பார்க்கலாம். மிஸ்டர் பீன் நாச்சோஸ் தான் கேள்விப்பட்டீங்களா? இது வெஜிடேரியன் ஃபுட்டு. வர்ஷினி இது வைஷாலி இதை நீ சாப்பிட்டு சொல்லு இப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குன்னா என்ன ராஜ்மா ஆ அதெல்லாம் போட்டு இந்த சவர் க்ரீம், ஆ அப்புறம் ஆனியன் டொமேட்டோ. அப்பா ராஜ்மா ஏதோ ஷவர் க்ரீமா, அது அப்படின்னா என்ன? சவர் க்ரீம் பீன் நாச்சோஸ். இது நான் சாப்பிட்டேன். அவ்வளோதான் கேஸ். இந்த இது ஓவர் க்ளோ கார்டன் ஓவர். 1 hour இல்லை 1.5 மணி நேரம் இருந்தாலே போதும். நைட்டு வந்துட்டு ஜாலியாக கார் இருக்கிறவங்க காரில் வந்து நைட் என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் எங்கேயாவது வெளில சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த அவ்வளோதான் எக்ஸிட். எல்லா கேமும் முடிஞ்சிருச்சு. இந்த எக்ஸிட் இங்கே இருக்குது பாருங்கள். வெளியில் போயிடலாம் அப்படியே. இதுதான் எக்ஸிட்டு. ஓவர் கேம் இது பார்த்தோம், அனிமல்ஸ் இது பார்த்தோம், தேனி பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து ரோஸ் கார்டன் பார்த்தோம். இந்த மாதிரி ஃபுல்லாக பார்க் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம். நைட்டில் வந்து நல்லா வைப்ஸாக இருக்குது. ஒரு தடவை வரலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அடுத்தது வந்து டாய் ட்ரெயின் போனோம். பசங்களை இன்னும் குட்டி குட்டி பசங்களாம் கூட்டின்னு வந்தீங்கன்னா இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய குழந்தைகளுக்கு நிறைய கேம்ஸ் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணி யங் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை கூட்டின்னு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. நம்மளை மாதிரி அடல்ட்ஸுக்கெலாம் ஒரு 1 hour 1 hour எல்லாம் ஜாலியாக பார்த்துட்டு ஒரு தடவை வரலாம். கன்ஃபார்மாக ஒரு தடவை வரலாம், மகிழ்ந்துட்டு போகலாம். நல்லா இருக்குது. ஒரு தடவை வரலாம், ஜாலியாக இருக்கும்.